Hudson Card. வணக்கம். தண்ணீரை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்த இந்த பகுதியில் இது 3வது பகுதி. தாகமுள்ளவன் தண்ணீரை தேடுகின்றான், தண்ணீரும் தாகமுள்ளவனை தேடி அலைகிறது அப்படின்ற ஒரு அருமையான கவிதை இருக்கு. தண்ணீர் கூட தாகமுள்ளவனை தேடி கொண்டிருக்கிறது. அதனால் அந்த தண்ணீரை நம்முடைய ஊருக்கோ நம்ம வாழற பகுதிக்கோ வரவழைப்பதற்கு எத்தனை தனி மனிதர்கள் எத்தனை பெரிய தியாகங்களை செஞ்சிருக்காங்கன்னு நம்ம யோசிச்சு பார்க்கறது. ஒரு உதாரணம் சொல்லட்ட, பாண்டிச்சேரியில் ஆயி குளம்னு ஒரு குளம் இருக்கு. குளத்தை வெட்ட காரணமா இருந்த ஆயி அப்படிங்கிறவ அந்த ஊர்ல ஒரு தாசி. அவளோட வீடு வந்து ரொம்ப பிரம்மாண்டம்னா பயங்கர பணக்காரி. அவ்வளோ பெரிய வீட்டை அவ்வளவு கலை நுட்பத்தோட ரொம்ப ரொம்ப அழகா கட்டிட்டு இருந்தான். வெளியில இருந்து பார்க்கறதுக்கு ஒரு கோயிலுடைய முகப்பு மாதிரி அந்த வீடு இருந்தது. கிருஷ்ணதேவராயர் அந்த ஊர் வழியா போயிட்டு இருந்தார், அவருடைய பரிவாரத்தோட போயிட்டு இருந்தார். இவ்வளவு பெரிய அழகான வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு வீட்டை பார்த்தோன்னா அது ஒரு கோயில் நினைச்சு இறங்கி நின்று கும்பிட்டாரு. உடனே ஊரே அவரை பார்த்து சிரிச்சுது. ஒரு தாசியனுடைய வீட்டு வாசல்ல போய் கும்பிடுறாரு ஒரு மன்னருக்கு, இது அழகான்னு சொல்லி எல்லாரும் அவரை பார்த்து சிரிச்சுட்டாங்க. அந்த அவமானம் பொறுக்க முடியாம மன்னர் என்ன பண்ணிட்டாரு, அந்த வீட்டை இடிக்க சொல்லி உத்தரவு போட்டுட்டாரு. தனக்கு கேவலமா போச்சுல, அப்புறமா அந்த வீடு இருக்கலாமா, அதனால அதை இடிக்க சொல்லி உத்தரவு போட்டுட்டாரு. அந்த வேலையாட்களும் உடனடியா வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வெளியில அனுப்பிச்சு எல்லா பொருளையும் தூக்கி போட்டுட்டு வீட்டை ஒட்டு மொத்தமா இடிச்சு தரமட்டம் ஆக்கிட்டாங்க. அப்ப அந்த ஆயி என்கிற அந்த தாசி மன்னர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தோட போய் நின்னான். அவ வீட்டை இடிச்சிட்டோமேன்னு அவருக்கும் ஒரு இது இருக்கும்ல, என்ன வேணும்னு கேட்டாரு. திரும்ப வீட்டை கட்டி கொடுக்கணுமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. எனக்கு வீடு வேண்டாம், அந்த பகுதியில் நான் ஒரு குளம் வெட்டுறேன், அதுக்கு நீங்க அனுமதி கொடுத்தா போதும்னு சொல்லி ஆயி கேட்கிறார். இடிக்கப்பட்ட வீடு அவ வாழ்ந்த இடம், அவளுக்கு இப்ப வாழ இடம் இல்லை. ஆனா அந்த இடத்த ஒரு குளமாக மாற்றினாள் ஆயி. ஆயி குளம் என்ற பெயரில் இன்றைக்கும் அது அப்படியே தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட வித்தியாசமான தனி நபர்கள் செய்த தியாகங்கள் தான் பல இடங்களில் குளங்களாக ஏரிகளாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அதை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய தார்மீக கடமை. சுந்தர ராமசாமி எழுதின ஒரு கதை, கோயில் காளையும் புழவு மாடும்னு ஒரு கதை. இப்படி ஒரு கதைய தமிழ் சிறுகதை வரலாற்றுல வேற யாராவது எழுதியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியும். சுந்தர ராமசாமி அவர்களினுடைய ஸ்பெஷாலிட்டியே வலிந்து நின்று அதுல தன்னுடைய அபிப்பிராயங்கள்லாம் திணிக்க மாட்டார். போகிற போக்குல அப்படியே தானா மலையிலிருந்து குதித்து ஓடுகிற ஒரு அருவி மாதிரி அவரோட கதை வந்து போயிட்டே இருக்கும். இந்த கதை அப்படிதான். கதை ஆரம்பிக்கிற போது வைரவன் பண்டாரம் அப்படின்னு ஒரு பண்டாரம், ஊர்ல வந்து எல்லாத்தையும் போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்ற ஒரு பண்டாரம். அது காவடி தூக்கிக்கிட்டு போய் அவர் நிற்பாரு. அந்த மாதிரி ஒரு காவடி, அன்னக்காவடின்னு சொல்லுவாங்க. அந்த அன்னக்காவடியில் கட்டப்பட்டிருக்கிற மணி ஓசை அடிக்க அடிக்க ஊர்ல எல்லாரும் வந்து அவருக்கு கொடுப்பாங்க. இந்த கோயில் திருவிழாக்கள் இந்த மாதிரி சமயத்துலலாம் அவர் இன்னும் நிறையவே வசூலிச்சு தன்னுடைய வாழ்க்கையை கவனிச்சுக்கிற ஒரு பண்டாரம். பண்டாரம் ஆள் என்ன ஹீரோ மாதிரி, நல்லா 6 அடிக்கு 6 அடி வழு வழுன்னு அவர் இருக்கிற தோரணையும், நல்ல மேக்கப் போட்ட மாதிரி முகத்துல, ஏன்னா அதுக்கேத்த முகம் இருக்கணும் இல்ல, எல்லாம் முகம் முடி எல்லாத்தையும் மிகச்சரியாக பராமரித்து நல்ல குழைய திருநீரை போட்டுக்கிட்டு சந்தனாத இதை தடவிக்கிட்டு ஆளை பார்த்தா மேக்கப் பிடிக்கவே 1 hour ஆற மாதிரி இருக்கும். பண்டாரம் வந்து வசிப்பது மாடன் கோவில்ல. மாடன் கோயில் கிட்டத்தட்ட கைவிடப்பட்ட ஒரு கோவில். அங்க எதுவுமே இல்லை, மனுஷன் திரும்பவும் குரங்கான மாதிரி அது கட்டப்பட்ட கல்லு எல்லாமே திரும்பவும் மண்ணாக்கிட்டு இருக்கு அந்த கோவில்ல. ஒரே ஒரு தூணு தான், அதுவும் இப்ப விழுந்து படுத்திருக்கு. அந்த கோவிலுக்குன்னு ஒரு கதவு இருக்கு, அதை முறைச்சு பார்த்தாலே அந்த கதவு வந்து கீழே விழுந்துடும், அந்த அளவு பலவீனமான ஒரு கதவு. அங்க மாடனும் வைரவன் பண்டாரமும் மாத்திரம் ஒருவருக்கு ஒருவர் துணையாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வைரவன் பண்டாரத்துக்கு அன்னைக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அங்க வந்து வழக்கம் போல சமைக்க ஆரம்பிச்சாரு வைரவன் பண்டாரம். சோறு ஒரு பக்கம் பொங்கிட்டு இருக்கு, இன்னொரு இடத்துல குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. குழம்பு கையில ஊற்றி பார்த்து உப்பு சரியா இருக்கான்னு பார்த்த போது, எப்பவுமே அந்த சாப்பாட்டுல இவன் சாப்பிட்ட பிறகு பங்கு கேட்கிற ஒரு நாய், ஒரு பெண் நாய் திடீர்னு கத்திச்சு. நாய் என்னடா குறைக்குதுன்னு திரும்பி பார்த்தாக்க அந்த நேரத்துல யாரோ ஒரு நிழல் மாதிரி வந்து ஒரு ஆள் நிற்கிறான். யாரு அப்படின்னு வைரவ பண்டாரம் குரல் கொடுத்த உடனே கதவுனா திறக்கும்னு தப்பான நம்பிக்கையில
அவர் கதவை திறந்தார். அது திறக்கிற கதவு இல்லை, தள்ளுற கதவு. அதனால இவர் திறந்த உடனே அப்படியே தரையில விழுந்துருச்சு. அந்த கதவுல ஏறி மிதிச்சுட்டு வந்த கிழவனை பார்த்த உடனே வைரவன் பண்டாரத்துக்கு திக்குன்னு இருந்தது. சரியான கிழவன். கருக வச்ச கருவாடு மாதிரி அவனுடைய தோற்றம் இருந்தது. கால் கை நரம்புகள்லாம் முடிச்சு போட்டிருந்தது. நல்ல பசியில இருக்காருன்றது பார்த்தாலே தெரிஞ்சுது. ஒண்ணுமே இல்லாம ஒரே ஒரு வேட்டியை மட்டும் இறுக்கி போட்டுட்டு கையில ஒரு பொருள் இல்ல, ஒரு சாமான் இல்ல, ஒரு ஆள் வந்து நிக்கிறாரு. வைரவன் பண்டாரம் இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்தவர் தானே. எங்கிருந்து வரீங்க? எனக்கு பனையூரு. எங்க போறீங்க? அவருக்கு சரியா காது கேட்கல கிழவருக்கு. அந்த காது கேட்காதனால என் பேரா அப்படின்றாரு. பேர் இல்லையா, நீ எங்க போற? அது யாருக்கு தெரியும்? பரப்பிட்டது தான் தெரியும். நான் எங்க போறேன்னு அந்த செவனுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லி கிழவன் சிரிக்கிறான். அது சிரிப்பு அல்ல, கண்ணீருக்கு பதிலாக சில சமயம் நாம் சிரிப்போம் அல்லவா, அப்படிப்பட்ட சிரிப்பு அது. வைரவன் பண்டாரை பார்த்துட்டு ஒரு ஜாடையிலே கிழவனாரை உட்கார சொல்றாரு. சோறு ஆனவொடனே அன்னைக்கு சோறும் குழம்பும் கிழவனுக்கு தான் சாப்பிட்டுட்டு கொடுக்குறாரு. நல்ல பசி கிழவனா இருக்கு. ஒரு நொடியில எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு. கிழவன் எல்லாத்தையும் வழிச்சிட்டான். உனக்கு இன்னைக்கு ஒன்றும் கிடையாது போன்னு நாயை எட்டி உதைச்சான் வைரவன் பண்டார். கிழவனார் உடனே சொன்னாரு, ஏய் அது பிள்ளையான் இருக்கு, அதை எட்டி உதைக்காதன்னு. பரவாயில்லையே, கிழவன் நல்ல சூட்சுமமான கிழவன் போல இருக்குன்னு வைரவன் பண்டார நினைச்சுக்கிறாரு. அன்னைக்கு அங்கேயே கிழவனார் படுத்து தூங்கினாரு. அடுத்த நாள் காலையில வைரவன் பண்டார் சீக்கிரம் எழுந்து கிளம்பணும். ஏன்னா நாள் முழுக்க சுத்தினா தானே அவருக்கு வர வேண்டிய கலெக்ஷன் வரும். அதனால காலையிலேயே எந்திரிச்சு குளத்துல போய் குளிச்சுட்டு வந்து அவருடைய மேக்கப் ஆரம்பிச்சு அவருடைய காவடியெல்லாம் ரெடி பண்ணி அவர் கிளம்புற மட்டும் கிழவனார் கண் முழிக்கவே இல்லை. கிழவனுக்கு சரியான அசதி போல இருக்கு. சரி சரி தூங்கட்டும்னு சொல்லி வைரவன் பண்டார கிளம்பி போயிடும். அன்னைக்கு சாயங்காலம் திரும்பி வர்றபோது வைரவன் பண்டாரத்துக்கு திக்குன்னு தூக்கி வாரி போட்டுது. இது மாடன் கோயில் தானா, இல்லை இது வேற என்ன இடம்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தான். ஏன்னா அந்த கோயில் முழுக்க நிறைய புல்லு கல்லு எல்லாமே இருந்தது, நெறிஞ்சு முள்ளு. இப்ப எல்லாத்தையும் சரி பண்ணி துப்புரவா கூட்டி பெருக்கி அந்த இடத்தையும் சுத்தமாகி வச்சிருந்தார். யார் இதை செஞ்சதுன்னு யோசிச்சு போது நினைவு வந்தது. நேத்திக்கு வந்து கிழவனார் தான் செஞ்சார் போல. இவர் உள்ள வந்து பார்த்தா எதுவுமே தெரியாத மாதிரி கையில ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு கிழவனார் உட்காந்துருக்காரு. வைரவன் பண்டாரத்தால் பொறுக்க முடியல. ஏ கிழவா, நீ எவ்வளவு வேலையை செஞ்ச? ஆமா, 40 வருஷமா உழைச்ச கட்ட, சும்மா உட்கார முடியுமா சொல்லு அப்படின்னு கிழவனார் பதில் சொன்னார். வைரவன் பண்டாரத்துக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. கோயில் காலம் மாதிரி தான், எங்க போனாலும் கட்டாயமா அவருக்கு சாப்பாடு உண்டு. அதுலேயே சாப்பாடு, அவருடைய துணிமணி, கோயில் திருவிழானா கொடை, எல்லாத்தையும் கவனிச்சுக்கிற வாழ்க்கை தானே அவரோட வாழ்க்கை. கிழவனாரால 2 நாளைக்கு மேல சும்மா இருக்க முடியல. அவர் வர்றப்போதே கையில ஒரு மம்முட்டி வச்சிருந்தாரு. இது இல்லாம நான் எங்கேயுமே போனது இல்லைன்னு. ஆமா, எதுக்கு ஊர்ல இருந்து வந்தீங்க, என்ன விஷயம் அப்படின்னு வைரவன் பண்டார விசாரிக்கிற போது கிழவனார் தன்னுடைய வாழ்க்கை குறிப்பை வந்து சொல்றாரு. நான் வந்து சம்சாரியா இருந்த ஆளு. நான் இந்த மாதிரி தனியா சுத்துற ஆள் இல்லை. சம்சாரியா இருந்தேன், பனை ஏறி நான் எந்த மரத்துலையும் ஏறி போடுவேன், எந்த வேலையும் நான் செஞ்சிருவேன். ஏறாத மரம் கிடையாது. வீட்டுக்காரி மவராசி, அவள் லட்சுமின்னு தான் சொல்லணும். என்னை அவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டான். திடீர்னு போன வருஷம் ஏதோ உடம்பு சரியில்லை, சூல நோய் வந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா மரம் ஏற முடியல. மரம் ஏறலைன்னா என்ன, பூமி வேலை எல்லாமே நான் பார்ப்பேன். ஆனால் வேலை எங்கே இருக்கு ஊர்ல? எல்லா பயலுமே ஒண்ணுமே இல்லாத பனாதி பயலாத்தான் இருந்தாங்க. அப்பான்னு பார்த்து என் வீட்டுக்காரி ஒரு நாள் திடீர்னு இறந்து போயிட்டா. மகாலட்சுமி அவ இருந்து மட்டும் ஒருவேளை என் வயிறு அவ வாட வச்சதில்லை. அவளே போனதுக்கு பிறகு என்ன செய்யறது? அவ்வளவு நாளும் நான் யாருக்காக மரம் ஏறிட்டு இருந்தேனோ அந்த முதலாளிகிட்ட போய் கெஞ்சினேன், ஏதாவது வேலை கொடுங்க, ஒரு ஓரமா இருந்துக்கிறேன்னு. காலனா கையில கிடையாதுன்னு சொல்லி என்னை நினைச்சிட்டாரு. அப்புறமா எங்கிட்டு போக, சரி கால் போன வழின்னு கிளம்பி நான் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு 2 மகனுங்க. ஒன்றும் சரியில்லை. மகன் பனை ஏறி கீழே விழுந்து இறந்துட்டான். 2வது மகன் எவ்வளோ ஒருத்தியை கட்டிக்கிட்டு நல்லா தான் இருக்கான். என் வீட்டுக்காரி இறந்த போது அவ காதில் ஒரு பாம்படம் போட்டிருந்தான். அந்த பாம்படத்தை மோப்பம் பிடிச்சிக்கிட்டு எங்கிருந்தோ வந்துட்டான். கழட்டி கழட்டி பார்த்தா அது ரொம்ப வருஷமா அவ காதிலே இருந்து பிடிச்சிக்கிச்சா, பாம்படத்தை கழட்டவே முடியல. நான் அசந்த நேரம் பார்த்து கத்தி எடுத்து வந்துட்டான். காதோடு அறுத்து பாம்படத்தை எடுத்துட்டு போலான்னு. அதை பார்த்த உடனே எனக்கு வெள்ளம் வந்துருச்சு பாரு. பெரிய அறிவாள் எடுத்துட்டு போயிட்டேன். உங்க ஆத்தாவோட காதுல கை வச்சியோ துண்டு துண்டா அவனை வகுந்து போடுவேன். அப்போ ஓடி போனவன் தான், அவன் வரவே இல்லை. எவனும் இல்லை, சரி என்ன இருக்குன்னு சொல்லி கிளம்பிட்டேன் அப்படின்னு கிழவனார் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை சொன்னாரு.
வைரவன் பண்டாரத்துக்கு இதெல்லாம் தமாஷா இருந்தது. சரி சரி இருந்து சாப்பிட்டு போகணும். அன்னைக்கு இரவும் நாய்க்கு சாப்பாடு கிடைக்கல. இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டாங்க. 3, 4 நாளைக்குள்ள கிழவனார் தனக்குன்னு ஒரு வேலையை தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு. நான் ஒரு வேலையை ஆரம்பிச்சுட்டேன்றாரு. என்ன வேலை அப்படின்னு பண்டாரம் கேட்க கிழவனார் சொல்றாரு, கல்லு உடைக்கிற குவாரிக்கு போற பாதை இருக்குல்ல, பெரிய பாதை. அந்த பாதையில போறவங்களும் வர்றவங்களுமா எத்தனை பேர் இருக்காங்க. பெரிய ஆலமரம் இருக்கு. சுத்தி 2 மைல் தொலைவுக்கு ஒரு கிணறு கிடையாது. எங்கேயுமே தண்ணி இல்ல. குஞ்சு குழுவான்லாம் தண்ணி இல்லாம அழுதுச்சு. இன்னைக்கு நான் பார்த்துட்டு இருந்தபோது, ஒரு பெரிய வண்டி கட்டிக்கிட்டு எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு அம்மா வந்து தன் புள்ளைய போட்டு 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 அடிச்சுது. "ஏம்மா புள்ளைய இப்படி அடிக்கிறேன்னு?" கேட்டேன். நான் கொண்டு வந்த தண்ணி முழுக்க இவனே குடிச்சிட்டான்னு சொல்லி புள்ளைய போட்டு அடிச்சாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. அதனால அந்த இடத்துல ஒரு கிணறு தோண்டலான்னு ஆரம்பிச்சேன். வைரவ பண்டாரத்துக்கு குபுக்குன்னு சிரிப்பு வந்துருச்சு. அட கிழவா! நீ இருக்கிற நிலைமைய பாரு. நீயே குச்சி குச்சியா கையும் காலையும் வச்சுட்டு இருக்க. நீ கிணறு தோண்ட போறியா? நல்லா கெடுத்த போ கதையன்னு சொல்லிட்டு வைரவ பண்டாரத்துக்கிட்ட கிழவனார் கூசி கூசி தயங்கி தயங்கி ஒரு ₹2 குடேன். தலைய போய் ஷேவிங் பண்ணிக்கணும்னு கேட்குறாரு. பண்டாரம் ₹2 குடுத்தாரு. கிழவனாரும் மொத்த முடியும் எடுத்துட்டு மொட்டையாவே திரும்பி வந்துட்டாரு. உன்னை கண்ணாடியில பார்த்தியா? மமத குரங்கு மாதிரி இருக்க நீ. எதுக்கு மொத்த முடியும் எடுத்த? காசு சேர்த்து வைக்கவா? அப்படின்னு கேலி பண்ணிட்டு வைரவ பண்டாரம் காவடி தூக்கிட்டு கிளம்பியாச்சு. அன்னைக்கு பிடிச்சது கிழவனாருக்கு. அன்னியிலிருந்து பேய் பிடிச்சா மாதிரி பகல் முழுக்க என்ன வெயில் அடிச்சாலும் கிணறு வெட்டுற வேலையாவே இருந்தார். ராத்திரி ஒரு வேளை தான் சாப்பாடு. அந்த நாய்க்கு சாப்பாடு கிடைக்காது. ராச்சோரை மாத்திரம் சாப்பிட்டுட்டு பகல் முழுக்க ஒரு மனுஷனால் இப்படி உழைக்க முடியுமா? வைரவ பண்டாரம் முதல்ல இதெல்லாம் தமாஷுன்னு தான் நினைச்சாரு. சரி 4 நாள்ல முடியாம விட்டுருவாருன்னு சொல்லி. ஆனா கிழவனார் விட்ட பாடு இல்லை. வேற சிந்தனை கிடையாது, வேற புத்தி கிடையாது, வேற பேச்சு கிடையாது. எப்ப பாரு கணத்தை பத்தி தான் பேச்சு. முதல்ல என்னுடைய மம்முட்டி சரியில்லை. இவன் பழைய மம்முட்டியா இருந்தாக்க இதுக்குள்ள நான் வந்து ஒரு அடி தோண்டியிருப்பேன். மம்முட்டி சரியில்லாம இல்லை, நீ தான் சரியில்லை. உடம்புல உனக்கு ஒரு தெம்பு இல்லை, உன்னால எப்படி கணத்தை வெட்ட முடியும்? ஏதாவது கடந்து கிறுக்கு பிடிச்சு அலையாது, செவனேன்னு கடை அப்படின்னு வைரவம் பண்டார சொல்றார். செவனேன்னு கடக்க முடியாதுப்பா இந்த கட்டையால. 40 வருஷமா உழைச்ச கட்டைப்பா. உழைச்சாதான்ப்பா ஒருவேளை சோறு கூட என்னால தின்ன முடியும்னு கிழவனார் பதில் சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலேயே மம்முட்டியை தூக்கிட்டு கிளம்பி போயிட்டாரு. முதல்ல மேல் மண் லகுவாத்தான் இருந்தது. உள்ள இறங்க இறங்க செம்மண் வருது. செம்மண் வர வர கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நான் விடல. பல நாள் இந்த வேலை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. ஒரு நாள் கிழவனார் வந்து சொல்றாரு, இன்னைக்கு மழை வந்துருச்சு. பதறி போய் ஓடினேன். ஏன்னா மழை வந்து ஏற்கனவே வெட்டின பள்ளத்துக்குள்ள இறங்கிருச்சுன்னா அந்த தண்ணியை இறைச்சிட்டு திரும்ப பள்ளத்தை தோன்றது ரொம்ப கஷ்டம். நான் இந்த வேலையை செய்யறத பார்த்து அந்த வழியா ஒரு 10, 15 குமருக போச்சு. குமருகன்னா சின்ன வயசு பொண்ணுங்க. குமருக போச்சு. என்னை பார்த்து, "ஏ கிழவா, நீ செய்யற வேலையா இது?" அப்படின்னு எல்லா குமருகளும் என்னை கிண்டல் பண்ணுச்சு. அதுல ஒருத்தி சொன்னா, "நீ மட்டும் இந்த கணத்தை வெட்டிட்டேன்னா நீ தான் ஆம்பளை நான் ஒத்துக்கிடுதேன்னு" ஒரு பொண்ணு என்னை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு போனா. ஆனா அவங்க எல்லாரும் உதவி பண்ணாங்க. தண்ணியெல்லாம் வெளியில இறைச்சிட்டு திரும்பவும் கிணறு வெட்டுற வேலையை ஆரம்பிச்சுட்டேன்னு கிழவன் சொன்னான். கிழவனுக்கு வேற எண்ணம் இல்லை, சிந்தனை இல்லை. ஆளு ஆறாயாள ஒதுங்கி ஒடுங்கி ஒடுங்கி போயிட்டான். இப்படி பேய் வேலை செய்யறாருன்னு வைரவ பண்டாரத்தால நம்பவே முடியல. அப்போ ஊர் திருவிழா வந்தது. வைரவ பண்டாரம் ஸ்கூல் போற பையன் ஒருத்தனை கூப்பிட்டு திருவிழா நோட்டீஸை எழுதி கொடுக்க சொன்னான். இந்த மாதிரி எல்லாரும் தாராளமா கொடை கொடுங்க, எல்லாரும் திருவிழாவுக்காக உதவி செய்யுங்கன்னு நோட்டீஸ் அடிச்சு ஊரெல்லாம் ஒட்டி வைரவ பண்டாரத்துக்கு செம்ம கலெக்ஷன் அந்த திருவிழா சமயத்துல. அதனால அன்னைக்கு பயங்கர வீட்டுல ஃபீஸ்ட் மாதிரி பிரியாணியும் சால மீன் வாங்கி மீன் குழம்பும் வைரவன் பண்டாரம் வச்சான். வாசனை மூக்க தூக்குது. ஆஹா, சாப்பாடு பிரமாதம்னு சொல்லி நல்லா பூந்து விளையாடி வைரவன் பண்டாரம் சாப்பிடும். வைரவன் பண்டார வாழ்க்கையை என்ஜாய் பண்றதுக்குன்னே பிறந்தாள். சனிக்கிழமை தவறினாலும் தவறும் எண்ணெய் வாங்கி வைரவ பண்டாரம் எண்ணெய் குளியல் போடுறது நிக்கவே நிக்காது. தலையிலிருந்து ஆரம்பிச்சு கால் மட்டும் எண்ணெயில முடுக்காட்டி உடலை நல்ல சீரா வச்சுக்கிட்டு முடிய நல்ல நீளமா சீவி முகத்துக்கு மேக்கப் போட்டு காலையில் கிளம்புற போது அம்சமா பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்கும். பார்க்க பார்க்க ஆனால் கிழவனார் நிஜமாவே கிழக்குறங்க மாதிரி போறாரு. உழைச்சு 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 அந்த உடம்பு ஓடா போயிருச்சு. கிழவனாருக்கு உடம்புல எடை குறைஞ்சி போச்சே தவிர கையில பலம் குறையல. அவரே சொல்றாரு, பனை ஏறின கை இது,
என் கையில ஒரு கத்திய குத்தி பாரு, கத்தி உள்ள இறங்காது. அவ்வளவு தெம்பு என் கையில இருக்கு. யாருன்னு நினைச்ச என்ன நீ பண்டாரம்? வேலைன்னு இறங்கினா எனக்கு ஈடு ஒரு ஆள் நிக்க முடியாது. அப்ப கூட வைரவ பண்டார நம்பல. ஏதோ கிழமை பெனாத்திக்கிட்டு திரியறான்னு சொல்லிட்டு, ஆனா ஒவ்வொரு நாளும் சோற மட்டும் போட்டுட்டு இருந்தார். ஒரு நாள் பண்டாரத்துக்கு வேலை இல்ல. ரெஸ்ட். சரி நானும் வந்து பார்க்குறேன். நீ என்னதான் செஞ்சிருக்கன்னு கூட வந்து பார்த்த பண்டாரம். அசந்து போயிட்டான். உண்மையிலேயே கிழவனார் கிட்டத்தட்ட 5, 6 அடி தோண்டிட்டாரு. அவர் உள்ள இறங்கினா அவர் தலை வெளியில தெரியல. வெளியில பார்த்தா குப்பல் குப்பலா, மலை மலையா, வேற 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 வர்ணங்கள்ல மண்ணு குவியல் குவியலா குமிச்சு வச்சிருக்கு. இத்தனை வேலையும் இந்த ஒரு ஆளா செஞ்சான். அதுவும் இந்த துருப்பிடிச்ச மம்முட்டியை வச்சுட்டு அப்படின்னு வைரவன் பண்டார் அசந்து போயிட்டான். அவனால நம்பவே முடியல. அதுக்கப்புறம் தான் கிழவனார் செய்யற வேலை மேல வைரவன் பண்டாரத்துக்கு ஒரு மரியாதையே வந்தது. ஒரு நாள் கிழவனார் ராத்திரி வைரவன் பண்டார சாப்பிட்டுட்டு சோத்த மாத்திரம் பாக்கி வச்சிருந்தான் கிழவன் வந்து சாப்பிட்றதுக்காக. ஒரு பெரிய சாக்கு மூட்டையை தூக்கிட்டு கிழவனார் வந்தார். என்ன வாங்கிட்டு வந்திருக்க? சமையலுக்காக ஏதாவது காய் பழம் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கியா? அதெல்லாம் வாங்க என்கிட்ட ஏது காசு இருக்கு, தொட்டு பாரு அப்படின்னு கிழவனார் சொல்றார். தொட்டு பார்த்தா மண்ணு. மண்ணையா கொண்டு வந்து அட கிறுக்கு பிடிச்ச கிழவா அப்படின்னு வைரவ பண்டார சொல்றார். ஒழுங்கா மண்ணை பாரு தம்பி. மண்ணை தொட்டு பார்த்தா ஈர மண்ணு. வைரவ பண்டாரத்துக்கு புரிஞ்சிருச்சு. ஏய் ஊத்த ஆம்பிச்சுக்கிச்சா? கிணத்துல தண்ணி வர ஆரம்பிச்சார். ஆமா, இப்பதான் கண்ணி இந்த காராம்பசு மாதிரி ஊத்துல தண்ணி குபு குபுன்னு வந்துச்சு. தண்ணி ரொம்ப நல்லா இருக்கு. தேன் மாதிரி இருக்கு. இந்த கிழவன் வெட்டின குளத்தை பாரு, இந்த இந்த கிணத்தை பாரு. இந்த கிணத்துல தண்ணி வத்தவே வத்தாது. அவ்வளவு நல்லா ஊத்த ஆம்பிச்சுன்னு கிழவனுக்கு சந்தோஷம் தாங்கல. வைரவ பண்டாரமும் மலைச்சுதான் போனான். அதுக்கு அடுத்த நாள் வேலை செஞ்சுட்டு திரும்பி வர்ற போது கிழவனுக்கு உடம்புல ஜீவனே இல்லை. இருமிக்கிட்டே இருந்தான். இருமிக்கிட்டே இருக்க, நாளைக்கு காலையில கிளம்பி வேலைக்கு போகாத, ஒழுங்கா படுத்து ஓய்வெடுன்னு வைரவன் பண்டார சொன்னார். ஆனா வைரவன் பண்டார கண்மொழிச்சு பார்க்குற போது வழக்கம் போலவே கிழவனார் கிளம்பி வேலைக்கு போயிட்டார். அந்த ஆளுக்கு இருப்பு கொள்ளாது. அவனுக்கு வேலை செஞ்சாதான் அவனுக்கு உடம்புல உசுறு இருக்குன்னு நினைச்சிட்டு வைரவன் பண்டார வழக்கம் போல தன்னுடைய ஜோலியை பார்க்க போயிட்டாரு. கிழவனாருக்கு இருமல் ரொம்ப அதிகமாகி காய்ச்சலும் வந்துருச்சு. அன்னைக்கு இரவு கடும் காய்ச்சல். வைரவ பண்டார நெத்தியை தொட்டு பார்த்தா வைரவன் பண்டாரத்துக்கு தூக்கி வாரி போடுது. கிழவா, ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, டாக்டரை கூட்டிட்டு வரேன், மாத்திரை கீத்திரை சாப்பிடுன்னு சொன்னாரு. ஐயா வேணாம், என் பரம்பரையிலேயே எவனும் டாக்டர்கிட்ட போனதில்லை, யாருமே மாத்திரை சாப்பிட்டதில்லை, என் வீட்டுக்காரம்மா கூட மாத்திரை சாப்பிட்டதில்லை, நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு கிழவனார் மறுத்துட்டார். வைரவன் பண்டாரம் விபூதியை கொண்டு வந்து நெத்தியில போடுறாரு. ஆனா கிழவனாருக்கு ராத்திரி காய்ச்சல் ரொம்ப அதிகமாயிருச்சு. விடிகாத்தால திடீர்னு கிழவனார் எழுந்து உட்காந்துக்கிட்டு தெளிவா வைரவன் பண்டாரம் அப்படின்னு கூப்பிட்டாரு. தூக்கி அடிச்சுக்கிட்டு எழுந்துட்டு என்ன என்ன என்னன்னு கேட்குறாரு. எனக்கு ஒரு உதவி செய்யறியா? சொல்லு, செய்யறேன். நான் வெட்டின கிணத்துல தண்ணி வந்துருச்சு, கயிறு வச்சிருக்கேன். கயிறுல ஏதாவது ஒரு குடத்தை போட்டு சுத்தி கொஞ்சம் தண்ணி எடுத்த அந்த தண்ணியை எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறியா? ஏய், இப்போ உனக்கு காய்ச்சலுக்கு மருந்து தான்ப்பா வேணும், அந்த தண்ணி தான் எனக்கு மருந்து அப்படின்னு கிழவனார் சொல்றார். வைரவ பண்டாரம் ஓடுறான். கைத்தையும் தோண்டியையும் எடுத்துக்கிட்டு கிழவனார் வெட்டின அந்த கிணத்துல உண்மையிலேயே தண்ணி இருக்கு. கைத்துல குடத்தை போட்டு சுத்தி உள்ள இறக்கி தண்ணியை இறைச்சி தண்ணியை எடுத்துக்கிட்டு வந்து கிழவனாருக்கு கொடுக்குறான். கிழவனார் குடிச்சு முகமெல்லாம் சந்தோஷத்துல மலர்ந்து போச்சு. நல்ல தண்ணி, ரொம்ப நல்லா இருக்கு. குஞ்சு குழுவானெல்லாம் இனிமே இந்த கிணத்துல இருந்து தண்ணி கொடுக்கும். இந்த வழியா போறவன் எவனும் தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு இனிமே ஏங்க மாட்டான். நான் போனாலும் இந்த கிணறு இருக்குன்னு கிழவனார் சொல்ற போது வைரவன் பண்டாரத்துக்கு என்னவோ ஆயிடுச்சு. கிழவா, நீ சொன்ன மாதிரி தண்ணி எடுக்க போனேன்ல, அப்போ ஒரு பெரிய குடும்பம் 2, 3 வண்டி கட்டிட்டு அந்த வழியா போனாங்க. அப்புறம் வண்டி எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு அங்கேயே சோறு சாப்பிட்டாங்க. ஆனா தண்ணியே இல்லை. நான் கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறத பார்த்து அவங்களும் தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு கேட்டாங்க. அவங்களுக்கும் 4, 5 குடம் எடுத்து கொடுத்தேன். ஒரு சின்ன பாப்பா தண்ணியை குடிச்சிட்டு தேனாட்டம் இருக்கு, தேன் மிட்டாய் மாதிரி தண்ணி இனிப்பா இருக்குன்னு சொல்லிச்சு. அந்த பெரியவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஏய், போன வருஷம் இதே வழியா நான் போன போது இங்க கிணறே இல்லையே, அதுக்குள்ள யார் கிணறு வெட்டுச்சுன்னு கேட்டாரு. நான் கதையை சொன்னேன். அவங்களால நம்பவே முடியல. ஒரு வயசான கிழவன் தன்னந்தனியா கிணத்தை வெட்டிருக்கான்னு கேட்டு அந்த பெரியவர் சொன்னாரு, ஒரு கிழவனே இவ்வளவு செஞ்சிருக்கான்னாக்க பக்கத்துல சுத்துச்சுவரை எழுப்பி மேல ராட்டினம் போட்டு நான் தரேன், போற வரவங்க எல்லாம் தண்ணியை குடிச்சுக்கிட்டுன்னு பெரியவர் சொன்னாரு.
அப்படின்னு வைரவ பண்டாரு சொல்றான். கிழவனார் சொல்றாரு, அவர் யாரு என்னன்னு தெரியுமா உனக்கு? அடிக்கடி போய் நினைவுபடுத்திக்கிட்டே இரு வைரவ பண்டாரம். அவர் பல வேளையில மறந்து போயிடுவாரு. சுத்துச்சவரை கொஞ்சம் உசரமா போட சொல்லு. பிள்ளைங்க உள்ள விழாம இருக்கும். அந்த கிணறு என்னைக்கும் இருக்கணும். அதுல தண்ணி இருக்கணும். அது போதும் எனக்குன்னு சொல்லிட்டு கிழவனார் தூங்குறாரு. ஆனா அடுத்த நாள் காலையில அவர் எந்திரிக்கல. வைரவன் பண்டாரத்துக்கு அந்த நாள் முழுக்க கிழவனாருடைய வேலையிலயும் போச்சு. அன்னைக்கு இரவு சோறு கொதிக்க வச்சு, குழம்பையும் வச்சுட்டு வைரவ பண்டாரம் வழக்கப்படி கிழவனார் வருவான்னு திரும்பி பார்த்தபோது தான் உண்மை தெரிஞ்சுது. அவனுடைய நெஞ்சத்துக்குள்ள என்னென்ன எண்ணங்கள், நினைவலைகள் வந்ததோ தெரியல. விழுந்து கிடந்த தூண் மேல தன்னுடைய முகத்தை வச்சுட்டு ஒரு குரல் அழுது தீர்த்துட்டான் வைரவன் பண்டாரம். ஆனா அந்த நாய்க்கு அன்னைக்கு சாப்பாடு கிடைச்சது. சுந்தர் ராமசாமி கதையை முடிக்கிற இடத்துல நம்ம அறியாமலேயே நம்ம கலங்கி தான் போயிடும். இந்த யார் அந்த கிழவன்? எதுக்காக தெரியாத ஒரு ஊர்ல வந்து கிணறு வெட்ட ஆரம்பிச்சான்? இவ்வளவு முடியாத உடல்நிலை இருந்த காரணத்திலே ஓசியா நான் சோறு போடுறேன்னு வைரவம் பண்றாரு சொல்லியும் சும்மா சோறு சாப்பிட மாட்டேன்னு சொல்லி உழைத்த அந்த உழவு மாடு. அந்த மாதிரி தான் எத்தனையோ பேர் போற போக்குல யார் யார் வாழ்க்கைக்கோ விளக்கேற்றி வைக்கிறாங்க. நீர்நிலைகளை காப்பாற்றுகிறவர்கள் தெய்வத்துக்கு சமானம்னு பார்த்தா சுந்தர் ராமசாமி கதையில வருகிற அந்த கிழவனும் அப்படித்தானே. நன்றி, வணக்கம். Hudson Card.